أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء حزني وذهب همي. يا الله. யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு நாளும் பஜர் தொழுதுட்டு நம்ம அல்லாஹுடைய வேதத்தை படிக்கவும் அதை விளங்கவும் அதன்படி அமல் செய்யவும் அழகான நீயத்தோட அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இதை நீ கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். இந்த வகையில சூரா தாஹா 101 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். 102வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயமும் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறியவர்கள் கொடுத்த தண்டனை, அதன்படி நடந்தவர்களுக்குடைய வெகுமதி, அவனுடைய ரஹ்மத்து, அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். சொல்லி காட்டிட்டு 99வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த முற்காலத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்றோம். இது நமக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அழகான அறிவுரை. இதை யாரெல்லாம் புறக்கணிப்பாரோ நிச்சயமா மறுமையில பெரும் பாவத்தை சுமப்பார். அந்த பெரும் பாவம் என்ன தெரியுமா? அது நிரந்தரமான நரகம். மறுமை நாள்ல அது அவங்களுடைய சுமையிலே மிக கெட்ட சுமையா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னா, அது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இன்னைக்கு 102வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? புறக்கணித்து, உதாசீனப்படுத்தி, அலட்சியப்படுத்தி வாழ்ந்தீர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும் தெரியுமா? எக்காலம் ஊதப்படும் நாளாகும், சூர் ஊதப்படக்கூடிய நாளாகும். அந்த நாளில் குற்றவாளிகளை நீளம் பறித்தவர்களாக நாம் எழுப்புவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அடுத்த வசனம், யதஹாஃபதூன பைனஹும் இன் லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. அவர்கள் தமக்கிடையே நீங்கள் பூமியில் 10 நாட்கள் அதற்கு மேல் தங்கி இருக்கவில்லை என்று மெதுவாக பேசிக் கொள்வார்கள். அன்னைக்கு யாருக்கும் சத்தமா பேசுறதுக்கு கூட எந்த ஒரு ஆற்றலும் இருக்காது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்லி காட்டுறான். அன்னைக்கு எப்படி இருப்பாங்க அந்த மக்கள்னு சொன்னா, தமக்கிடையே மெதுவான குரல்ல பேசிக்கிடுவாங்க. நீங்க உலகத்துல அதிகபட்சம் ஒரு 10 நாள் தங்கி இருந்திருப்பீங்களா? அப்படித்தான் இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்னைக்கு அவங்க பேசுவாங்க. ஆஹ் அதாவது எப்படி இங்க சொல்றாங்கன்னா, அவங்க பேசிக்கொள்றத நம்ம ரொம்ப நல்லா அறியக்கூடியவர்களா இருப்போம். அவர்கள சரியான கணக்கு சொல்றவங்க, ரொம்ப மிக கவனமா மதிப்பிடக்கூடிய ஒருத்தர் சொல்லுவாராம், ஒரு நாள் தான் இங்க தங்கி இருந்தோம், ஒரு நாள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தோம் அப்படின்னு சொல்றதையும் நாம் அறியக்கூடியவர்களா இருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 102, 103, 104 3 வசனங்கள் இந்த இடத்துல. அப்போ இந்த வசனங்கள் மறுமை நாளோடைய அந்த நிகழ்வுகளை, அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்துல குற்றவாளிகள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பேசிக்கிருவாங்க,
அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுக முடிவு நாளுடைய அந்த நேரத்தையும், அந்த நேரத்துல சூர் ஊதப்படும் கூடிய அந்த படு பயங்கரமான நேரத்தை பத்தி இந்த வசனத்தின் மூலமா நமக்கு விவரம் சொல்லி காட்டுறான். அன்னைக்கு கடும் பீதிக்கு ஆளாயிருவாங்க மக்கள். குற்றவாளிகள் அவங்களுடைய உடம்பெல்லாம் நீலம் பூத்த மாதிரி ஒரு நீல கலர் ஆயிரும். அன்றைய அந்த அந்த நாளோட நெருக்கடிகளை பார்க்கக்கூடிய மக்கள் உலகத்துல சுதந்திரமா வாழ்ந்த நாட்கள எண்ணிக்கைய குறைச்சு மதிப்பிடுவாங்க. உலகத்துல இப்ப நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு தானே இருந்துட்டு இருக்கோம். இந்த நாட்கள் அவங்களுக்கு ரொம்ப சொற்பமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லும்போது இந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அத பத்தி சொல்லும்போது அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட சூர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த எக்காலம் ஊதப்படும் ஒரு கொம்பு இருக்குல்ல அதுன்னு சொல்லி பதில் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி திருமிலிய முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. இங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எக்காலம் ஊதக்கூடியவர், அதாவது அந்த சூர் ஊதக்கூடியவர் இருக்கிறார்ல, அது அவர் யாருங்கிறத கடைசியில நீங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சும்மா ஒரு சிந்தனைக்காக, ஒரு நினைவூட்டுதலுக்காக. அந்த சூர் ஊதுறவர் இருக்கிறார்ல, அவர் தன்னுடைய நெத்திய தாழ்த்தி அந்த எக்காலம் அந்த சூரை ஊதுறதுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை எப்ப வரும் அப்படின்னு அப்படியே அத தன்னுடைய வாயில கவ்விக்கிட்டு இருக்கிற நிலையில அவர் இருக்கிறாரு. இந்த நிலையை அறிந்த நான் எவ்வாறு சுகபோகமாக வாழ முடியும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூர் ஊதக்கூடிய அந்த எக்காலத்தை ஊதக்கூடிய அந்த மலக்கு தன்னுடைய வாயில அந்த கொம்ப தூக்கி வச்சு நெத்திய சுருக்கி, அதாவது நமக்கு கேட்கணும், ஏதோ சத்தம் கேக்குதே, எங்க இருந்து வருது அந்த சத்தம், என்ன சவுண்டு, என்னன்னு பாருங்க அப்படின்னு அப்படி அப்படி ஒரு நெத்திய அப்படி ஒரு சுழிச்சு அப்படி கொஞ்சம் கவனிப்போம் இல்லையா? அப்ப எப்ப கவனிப்போம், அந்த சவுண்ட் சத்தம் வர மாதிரி இருந்தா தானே, கேட்டாதானே. அந்த நிலையில மலக்கு இருக்கிறாராம். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்மளுடைய காலம், நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ராவுக்கு பின்னாடியே 1445 வருஷங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு முந்தைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து பாருங்க. அப்ப அவ்வளவுனா சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, மறுமையின் நாளோட கணக்கிடும் போது இந்த ஆண்டுகளுடைய காலங்கள் என்ன 50,000 வருஷம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ அந்த மலக்கு அழகா ரெடியா தூக்கி வச்சு ரெடியா நிக்கிறாரு. இந்தா வந்துரும் கட்டளை, ஊதிருவோம் அப்படிங்கிற மாதிரி. இத நான் கேட்டதுக்கு பின்னாடி அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும் நம்ம வேற வேற வசனங்கள்ல பார்த்திருக்கோம்ல. அந்த சத்தத்தை கேட்டதுமே மழையெல்லாம் தூள் தூளா போயிரும். பஞ்சு பஞ்சா கடையப்பட்ட பஞ்சு மாதிரி, சும்மா இருக்க பஞ்சு கூட மொத்தமா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டா. கடையப்பட்ட பஞ்சு எப்படி இருக்கும், அப்படியே பசு 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 பசுன்னு அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி மலைகள்லாம் தூள் தூளா பறக்கணும். அப்படிப்பட்ட நாள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பயங்கரம், எவ்வளவு பெரிய அமளி. சாதாரணமா இப்ப பாருங்க, கண்ணு முன்னாடி சாதாரணம்னு சொல்ல முடியாது, பெரிய மிகப்பெரிய பயங்கரம் தான். அமெரிக்காவுல இருக்கிற இப்ப ஒரு சில இடத்துகள்ல நடந்த நிலச்சரிவு இல்லையா, மண் சரிவு, நிலநடுக்கம். ஆனா இதையெல்லாம் விட படு பயங்கரமா இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க போகுது, ரெடியா ஆகிக்கிட்டு இருக்குன்ற நேரத்துல நான் எப்படி அல்லாஹ்வை மறந்து, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு, பாவங்களை செஞ்சு, இல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையில நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்போது தோழர்கள் கூட இருக்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள். அப்ப கேக்குறாங்க, இந்த விஷயத்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன சொல்லணும் இப்போ, நீங்க இவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றீங்க, இத நாங்க கேக்குறோம், இத கேட்டு நாங்க இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா. அப்படி சொல்லுங்க நீங்க, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்வதுல அவனே நல்லவன்,
நாங்கள் அல்லாஹையே முழுமையா சார்ந்திருக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லி பதில் சொல்றாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. இது திருமிதியில முஸ்னத் அஹ்மதுல வந்திருக்கு. இமாம் இப்னு கஸீர் கொடுத்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, எந்த நேரம் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் என்னுடைய வக்கீல் நீதான் யா அல்லாஹ். எத்தனை வக்கீல் இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு இதுல காசுக்காக பேசுற வக்கீல் நிறைய பேர் இருக்கிறாங்க, பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சந்தர்ப்பவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுல அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கா பயந்து வாழக்கூடிய வக்கீல்களும் இல்லாம இல்ல. ஆனா எத்தனை வக்கீல் இருந்தாலும் நீதான் ரப்பே எங்களுக்கு வக்கீல். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு போதும் யா அல்லாஹ். உன்னை மாதிரி பொறுப்பெடுத்துக் கொள்றவங்க எல்லாம் யாரு இருக்கா? நீதான் யா அல்லாஹ் நல்லவனா இருக்க. யா அல்லாஹ் நாங்க அனைவரும் உன்னையே முழுமையா சார்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இரக்கத்தை கொடு யா அல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறது, முற்காலத்துல வாழ்ந்த செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறது படிப்பினை தருவதற்காக, பாடம் பெறுவதற்காக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய கூடாதுங்கிறதுக்காக. இதுல இருந்து நீங்க எல்லாரும் படிப்பினை எடுத்துக்கிட்டீங்களா? அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான்ல, நம்ம சொல்லணும்ல, சமிஅனா யா அல்லாஹ், நாங்கள் செவிமடுத்தோம் கேட்டோம் யா அல்லாஹ், வஅத்தஅனா யா அல்லாஹ், நாங்கள் கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழகிய முறையில் செயல்படுவதற்கு நீ எங்களுக்கு ஈஸியாக்கி இலகுவாக்கி உன்னுடைய பொருத்தத்தை கொடு யா அல்லாஹ். நீ கேட்போமா? சொல்லுங்க. அப்படி கல்வில இருந்து துவா செய்வோம். சுப்ஹானல்லாஹ். சும்மா வாய் வார்த்தையா சொல்லக்கூடாது, நம்ம நிய்யத்தோட துவா செய்யணும். யா அல்லாஹ் இந்த அழகிய செயல் செய்யறதுக்கு நீதான் யா அல்லாஹ் எங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்கணும். சாக்கு போக்கு சொல்லாம, காரணங்கள் சொல்லாம, நேரம் இல்லைன்னு சொல்லாம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறது அவனை வணங்குறதற்காக. அவனை வணங்கி நாம இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் வேணும், நம்ம குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும், நம்மள மறைச்சுக்கிறதுக்கு ஆடை வேணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு கணவன் மனைவி வேணும், நமக்கு வாரிசு கண் குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க வேணும். இதெல்லாம் நமக்கு அடிஷனல் ஒர்க் தானே தவிர, நம்மள மெயினா நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள படைச்சது எதுக்கு? அவனை வணங்குறதுக்கு. அவனுடைய நியமத்துக்கள் இது ஒவ்வொன்னையும் அனுபவிக்கும் போது நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு இல்லையா? அத ஒவ்வொருத்தரும் கவனமா கரெக்டா ஒரு சின்ன தண்ணி குடிச்சா கூட சரி, ஒரு மூச்சு விட்டா கூட சரி, உட்கார்ந்தா சரி, எந்திரிச்சா சரி, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் படுக்கையில தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது தெரியுமா? எவ்வளவு பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு, சாப்பிட முடியல தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எவ்வளவு அழகா வச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறது எதுக்காக? படிப்பினை பெறணுங்கிறதுக்காக, பாடங்கள் பெறணுங்கிறதுக்காக. ஆனா ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? குற்றவாளிகள் எல்லாம் நீலம் பூத்தவர்களாக அந்த நாள்ல வந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட நாள். இந்த இடத்துல 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த சூர் ஊதப்படக்கூடிய நாள் இருக்குல்ல, அங்க குற்றவாளிகள் நீலம் பூத்தவர்களாக நாம எழுப்புவோம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த நாள்ல ஏற்படக்கூடிய பயங்கரத்தோட காரணத்தினால அந்த குற்றவாளிகளுடைய கண்கள் எல்லாம் நீல நிறமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த நீல கலர் அப்படிங்கிறத சொல்றதுக்கு, சூர் ஊதுற சத்தத்தை கேட்டுனதுமே அந்த யுக முடிவு நாளோட பயங்கரங்களை கண்டு முகமெல்லாம் வெளிரி போய் உடம்பெல்லாம் அப்படி நீளமா இருக்கக்கூடிய மக்களா குற்றவாளிகள் இருப்பாங்களாம். இந்த உடம்புல ஒரு விஷம் ஏதாச்சும் ஒண்ணு பரவிட்டா நீல கலரா ஆயிருது பாத்தீங்களா? சிலர் பாருங்களேன், டேப்லெட் ஏதாவது தேவை, ஒரு ஒரு ஒத்துக்காதத போட்டுட்டாங்க, இல்ல மாத்தி போட்டுட்டாங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சு, இல்ல ஒரு விஷஜந்து கடிச்சிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்துகள்ல பாருங்களேன், அப்படி ப்ளூ கலர் ஆயிருவாங்க. குழந்தைங்க கூட ஏதாச்சும் ஒண்ணு நம்ம நடந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, என்னாச்சு புள்ள ப்ளூ கலர் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மாறுதே அப்படிலாம் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஆயிருமா? அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அந்த விஷம் பரவுனது மாதிரி அவங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய பயங்கரம், கஷ்டம் அதெல்லாம் பார்த்து பயந்து போய் முகமெல்லாம் வெளிரி போய் அப்படி ஒரு ஆயிருவாங்க. குற்றவாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கடுமையான பீதி இருக்குல்ல, அந்த நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்திரும். ஒரு சிலர் சொல்றாங்க, கண்கள்ல மட்டும் அந்த நீலம் படரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடும் தாகத்தால அப்படி கண்ணோட கருவிழி இருக்குல்ல, அது கூட வெள்ளையா மாறிடும்.
அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். இன்னும் சிலர் சொல்றாங்க, கண் குருடாகிறத கூட இப்ப சொல்லலாம். ஏன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு வசனத்துல, அதாவது 17வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அவர்களை நம்ம குருடர்களா எழுப்புவோம். யார? பாவிகள, குற்றவாளிகள. அவங்கள நம்ம குருடர்களா நம்ம எழுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த வசனத்தை பார்த்தாலே இதுக்கு ஒத்து போகக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்சீர் அல் பஹ்ருல் முஹீத்ல இருக்குன்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, குற்றவாளிகள் இங்கே குற்றம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, மனசுக்கு பிடிச்சதை என்ஜாய் பண்ணி அல்லாஹை நிராகரித்து, அல்லாஹை மறந்து, அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தி வாழும் போது என்ஜாயா இருக்கு, ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா நாளை மறுமைக்கு முன்னாடி சக்கராத்திலே இங்க ஆரம்பிச்சிரும், அது வேற விஷயம். அந்த மறுமை நாள், அந்த சூர் ஊதப்படக்கூடிய நாள்ல எப்படி இருக்கும்? தாகித்தவர்களா, அப்படி வெளிரி போனவர்களா, அப்படி நீளம் பூத்தவர்களா, விஷஜந்து சீண்டப்பட்டு, இல்ல ஏதோ விஷம் பரவன மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியா, இன்னும் குருடர்களா எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த நிலைமை அழகானதா இருக்கா? கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட குற்றவாளிகளோட கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதுக்கு அடுத்து 103வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க தங்களுக்குள்ள மெதுவா பேசிக்கிருவாங்க. அதையும் நம்ம அறிவோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தமக்கிடையே ரகசியமா ஒருவர் மத்தவங்களோட பேசுவாங்க. நீங்க எவ்வளவு நாள் இருந்திருப்பீங்க? நம்ம கேக்குறோம்ல, ஊருக்கு போனீங்களே எவ்வளவு நாள் இருந்தீங்க? 4 வாரம், 2 வாரம் தான் போனேன், லீவு கிடைக்கல. இல்ல 1 வீக்லயே வந்துட்டோம். நீங்க இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனீங்களே எவ்வளவு நாள்? 40 நாளா? எங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சு நாங்களா 2 வீக்ஸ்க்கு தான் அந்த கடமையை மட்டும்தான் செய்ய முடியுது. நாங்களாம் 40 நாள் போனோம். பேசுறோம்ல, அந்த மாதிரி நீங்க உலகத்துல எவ்வளவு நாள் தங்கி இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் ரகசியமா பேசிக்கிடுவாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், நாங்க ஒரு 10 நாள் தங்கி இருந்தோம். ஒரு 10 நாள். பாருங்கம்மா, 50, 60 வருஷ வாழ்க்கை, 70, 80 வருஷத்து வாழ்க்கை, ஒரு சிலருக்கு 100, யாரோ ஒரு சிலருக்கு அதை தாண்டது. ஆனா அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. நீ இன்னைக்கு இன்றைய காலத்துல பார்த்தா அதை விட சின்ன வயசுல 20, 30, 40 இப்படி திடீர் மரணங்கள் இதெல்லாம் நம்ம பாக்குறோம், பார்க்காமல் இல்ல. ஆனா சுப்ஹானல்லாஹ், இந்த வாழ்க்கையில பொய் என்ன, புறம் என்ன, அபகரிப்பு என்ன, லஞ்சம் என்ன, சுப்ஹானல்லாஹ். சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை வாங்குறோம், வேலை பாக்குறோம். ஆனாலும் லஞ்சம் கொஞ்சம் கூட கூசாம, அநியாயமே இல்லாதவங்கள்ட்ட, ஏழைகள்கிட்ட கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்கிற மக்களை எல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். எல்லா இடத்துல இருக்கு, எல்லாத்துக்கும் கூலி. இங்க வாங்கி சேர்க்கறீங்களா? பாவ மூட்டையை சேர்க்கறீங்க, மூட்டையா கட்டி அங்க எடுத்துட்டு போங்க. லாரியா கண்டெய்னரா ஏத்திக்கிட்டு போங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன பேசிக்கிறாங்க? 10 நாளாம். 10 நாள் வாழ்க்கைக்கு நம்ம என்ன 2 பெட்டி லக்கேஜா கொண்டு போவோம்? இல்ல 10 நாளைக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவோம்? போய் இருக்க போறதே 10 நாள். ஒரு பேக் மட்டும் கரெக்டா தேவையானது மட்டும் எடு. 2 நாளைக்கு ஒண்ணுன்னு சொன்னாலும் டெய்லி ஒரு ட்ரெஸ்னாலும் 10 ட்ரெஸ். 10 நமக்கு தேவையில்ல. ஓகேவா? ஒரு போட்டோ கிட்ட நிறைய பண்ணு அப்படி இப்படி போஸ்ட் கொடுக்குறவங்க, அவங்க வேணா ஒரு 10 ட்ரெஸ் எடுக்கலாம் இல்லையா? அப்படிலாட்டி ஒரு 4 ட்ரெஸ் போதுமான, பரவாயில்ல. பாதி கொஞ்சம் மத்ததெல்லாம் கொஞ்சம் ஒண்ணு எடுத்து போதும். அப்படித்தானே சொல்லுவோம். எப்படியா அடிச்சு அடி பாதாளத்துல போய் அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் சேர்த்து செவத்தோட செவரா வச்சு கட்டுற அளவுக்கு எல்லாம் சேர்த்து அமைச்சு வைப்போம். இல்ல சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரகசியமா பேசிக்கிறவங்க கூட அன்னைக்கு 10 நாள் தான் இருந்தோம். இந்த 10 நாள் வாழ்க்கைக்கா அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் இருந்திருப்போம் அப்படின்னு பேசிக்கிருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் பேசிக்கொள்வது நம்ம நன்கு அறிவோம். அவங்க ரகசியமா பேசினாலும் சரி, சத்தமா பேசினாலும் சரி, அதெல்லாம் நமக்கு இடையில ரொம்ப தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ல அந்த ரகசியமா பேசிக்கிறாங்கல்ல, அவங்கள்ல சரியா கணக்கு படிச்சவரு. பூமி அவர் சொல்வாரு கரெக்டா கணிச்சு, அட ஒரு நாளைக்கு மேல நம்ம அங்க தங்கி இருக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு நாளாம். ஒரு நாளைக்கு ஒண்ணுமே எடுக்க மாட்டோம்.
அவசரத்துக்கு வெளியே போகணும்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு கீ, இப்ப இருந்தா உசுறுதான் மொபைல். அப்போ போனு, எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் இப்ப போனே இருந்தா போதும், அதுலயே பே பண்ணிடலாம், அதுலயே நம்ம ஜாமான் எல்லாம் வாங்கிடலாம். எல்லாமே அந்த இதுல ஆப் இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹ். அப்போ இது தவிர வேற ஒன்னா இருக்குன்னு காலையில சாயந்தரம் ரிட்டர்ன் வருது, இதுக்கு அது இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம் போதும். இப்போ ஒரு சூட் கேஸ், 10 நாள் ட்ரெஸ் ஒரு ஹேண்ட்பேக்கா மாறிடுச்சா? அதுதான் இந்த வாழ்க்கையா. இந்த துனியாவுல வாழ்ந்தவங்க சரியா கணக்கு படிச்சவங்க கணக்கு பார்த்து சொல்லுவாங்களாம், ஒரு நாள் தான் தங்கியிருப்போம்பா. இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு அந்த அவங்க படைத்த நோக்கம் என்ன, படைத்தவன் யாரு, படைத்தவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, எதுக்காக நம்ம படைச்சிருக்கான், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க போக போறோம், இதுக்கிடையில என்ன செய்யணும், எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம, எந்த ஒரு அறிவுமே இல்லாம, எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம அற்ப சுகத்துக்கு பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு எப்படி நிப்பாங்க? நீளம் பூத்தவர்களா, படு பயங்கரமான பீதியில தங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஒரு நாள் தான் வாழ்ந்திருப்போம். அப்போ முழுமையா அறிவு படைத்தவர், அறிவு ஜீவிகள் என்ன சொல்வாங்களான்னா, மிக குறுகிய காலம்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுமை நாள்ல அவங்க ரகசியமா பேசுவாங்க, இல்லாட்டி மனசுல எண்ணுவாங்களாம். இந்த உலகங்கிறது அதனுடைய காலங்கள், இரவு பகல், மணிகள் மாறி மாறி வர்றது, இது எல்லாமே மறுமையில ஒரு நாள போன்றதுதான். சிறிது காலம்தான் வாழ்ந்தோம், நம்ம இந்த உலகத்துல குறுகிய காலம்தான் வாழ்ந்தோம். மறுமையில் தங்களுக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட நின்று மறுத்து பேசுவாங்களாம் அவங்க. என்ன, நாங்க கொஞ்ச காலம்தான் அல்லாஹ் இருந்தோம், 10 நாள், ஒரு சிலர் ஒரு நாள். இதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உயர்ந்தோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல 30வது அத்தியாயம் 55வது வசனத்துல சொல்றான், யுக முடிவு நாள் ஏற்படும் அந்த நாளில் உலகில் உள்ளவர்கள் சிறிது நேரம்தான் வாழ்ந்ததாக குற்றவாளிகள் சத்தியம் செய்து கூட சொல்லுவாங்களாம். பாவிகளா, பாத்தீங்களா, சத்தியமா நாங்க 10 நாள் தான் இருந்தோம், சத்தியமா ஒரு நாள் தான் இருந்தோம். நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாசக்கணக்குல வருஷக்கணக்குல பிளான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி நின்று குற்றவாளிகள் சத்தியம் செய்து சொல்வாங்களாம். 30வது அத்தியாயம் 55வது வசனம். அப்ப சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் 35வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல, சிந்தித்து உணரக்கூடிய சிந்திப்பதற்கு வேண்டிய நீண்ட ஆயுளை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? எச்சரிக்கையை செய்பவர்கள் வந்து இருந்தாரே, அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? அல்லாஹ் கேட்பான். அப்போ நமக்கு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 30, 40 வருஷம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னடா ஒரு நாள் 10 நாளுக்கு இந்த கணக்கு போட்டு சொல்றீங்க, 60, 70 வருஷம் உலகத்துல வாழ்ந்தீங்க, 40, 50 வயசையெல்லாம் தாண்டிட்டா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் போனஸ் தான். துனியாவுடைய எல்லா ஆசையும் அந்த பக்கமா தூக்கி வச்சுட்டு அதுக்காக பசி பட்டினியாலாம் இருக்க சொல்லல, இல்லையா? தௌபாவுல ஈடுபடணும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணடைஞ்சிடணும், இல்லையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தைகள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆண்டுகள் எண்ணிக்கையில் எவ்வளவு காலம் பூமியில் வாழ்ந்தீர்கள் எப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அவர்கள் ஒரு நாள் அல்லது அந்த நாளில் சிறிது நேரம் வாழ்ந்தோம்னு சொல்லி கணக்கிடுவோரோட கணக்கு கேட்டு விசாரித்து சொல்லுவாங்களாம். 23வது அத்தியாயத்துல 112, 113வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு நாளும் இன்னைக்கு சில மணி நேரமா போயிடுச்சு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், சிந்தித்து உணரக்கூடிய மக்களே, உங்களுக்கு நான் நீண்ட ஆயுள கொடுக்கலையா? சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு சரி சிந்திக்கல, உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, உபதேசத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான எச்சரிக்கையாளர் தூதர் என் புறத்தில் உங்களுக்கு வந்தாரா இல்லையா? வந்தாருல. அதெல்லாம் போங்கப்பா வேலையை பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் மேஜிக், அப்படி இப்படி என்னென்னலாம் சொன்னீங்க. இன்னைக்கு வாங்க, நீங்கள் உண்மையை அறிந்திருந்தால் அழியக்கூடியதை விட்டுட்டு அழியாததை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். ஆனா நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு செயல்பட்டீர்கள், அது தீங்காகி போச்சு, பாவமாகி போச்சு, குற்றமாகி போச்சு. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? குற்றவாளி கூண்டில் நிக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க சத்தியம் பண்ணி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்?
உங்கள்ட்ட அழகான முறையில் அல்லாஹுடைய வசனங்களை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்களை நம்ம அனுப்பணும். அழகான முறையில அல்லாஹ் யாரு, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு, அதுக்கு உங்கள்ட்ட கூலிலாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்கு சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களா? குடிக்க வேணாம்னு சொன்னாங்களா? குடும்ப வாழ்க்கையில ஈடுபட வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல பிள்ளைகளை பெத்துக்க வேணாம்னு சொன்னாங்களா? சொத்து சுகம் வேணாம்னு சொன்னாங்களா? எதை மறுத்தாங்க? எல்லாம் நீங்க ஹலால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 99.90 பாயிண்ட் இன்னும் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். 1% தான் அந்த ஹராமான விஷயங்களை வச்சிருக்கான். அவ்வளவு ஹலால். இன்னைக்கு திட்டமிட்டு சதித்தனம் பண்ணி எல்லாத்துலயும் இந்த ஹராம்களை கலந்து நம்ம எதுகுடா ஹலால் கூடவா ஹராம் கூடவான்னு கேட்டா யார்கிட்டையும் கணக்கெடுப்புல ஹராம் தான் கூடங்கிறாங்க. ஏன்னா திட்டமிட்டு இன்னைக்கு நம்மள எந்த ஒண்ணுமே செய்ய முடியாம பண்றது. பாருங்க, சாதாரண சுகர் போட்டு நம்ம எல்லா விஷயங்களுக்கும் இனிப்புக்கு சேர்ப்போம். அதுல என்ன எலும்பெல்லாம் போட்டு அரைச்சு இன்னைக்கு அதை எங்கேயுமே பயன்படுத்தினா எல்லா இடத்துலயும் அந்த ஹராம்கள் கலக்குற மாதிரி. இப்படி செஞ்சா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில விஷயங்கள் பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாத பேர் சொல்லி இருக்கிறது, ஆல்கஹால், இப்படி சில விஷயங்களை மட்டும்தான் தடை செஞ்சிருக்கான். பாக்கி எல்லாம் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு ஹலால் ஆக்கி கொடுத்திருக்கான். அப்ப அது எல்லாம் நம்ம அறிந்து இந்த நீண்ட நெடிய நிரந்தரமான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கைக்கு போறதுக்கு இந்த அழியக்கூடியதை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளைகளை ஏற்று நீங்கள் நடந்திருந்தால், நீங்க சிந்திக்கக்கூடியவர்களா இருந்தா, உங்களுக்கு சிந்தித்து வாழக்கூடிய ஆயுளையும் நான் கொடுத்திருந்தேன், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களையும் நான் அனுப்பி இருந்தனே, எங்கப்பா போனீங்க? இன்னைக்கு நின்றுகிட்டு 10 நாள் தான், இல்ல 1 நாள் தான், இல்ல சில மணி நேரம் தான் தர்க்கம் பண்றீங்களேன்னு அன்னைக்கு அல்லாஹ் கேட்பான். அவங்களுக்குள்ள பேசிக்கிறதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். இந்த 105வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, மலைகளை பற்றி உம்மிடம் அந்த மக்கள் கேக்குறாங்க, அவற்றை என் இறைவன் தகர்த்து தூள் தூளா ஆக்கிருவான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 105வது வசனத்துல, நபியே, மலைகளை பத்தி இந்த மக்கள் உங்கள்ட்ட கேள்வியா கேக்குறாங்க அப்படிங்கறத சொல்லி, அந்த மறுமை நாள்ல இந்த மலைகள் நீடிச்சு இருக்குமா இருக்காதா, நீங்கி போயிருமா இல்லாம போயிருமா அப்படின்னு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவற்றை என்னுடைய இறைவன் தகர்த்து தூள் தூளா ஆக்கிருவான்னு நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையா சொல்றான். அப்ப இறைவன் என்னுடைய ரப் இருக்கான்ல, அவன் இந்த மலைகள்லாம் அது இருந்த இடத்துல இருந்து அகற்றி அதையெல்லாம் அழிச்சு சிதறடிச்சிருவான் இப்படின்னு நபியை நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல இப்னு ஜுரைஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மக்கா குறைஷிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்கா குறைஷி மக்கள் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல உலக முடிவு நாள் ஏற்படும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அந்த நாள்ல தீமை செஞ்சவங்க பெரும் சுமையை சுமப்பாங்க, நீளம் பூத்தவர்களா வருவாங்க, குருடர்களா இருப்பாங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லி காட்டுறீங்க. அப்போ நம்ம சுத்தி இந்த கரடு முரடான மலைகள், பாறைகள், இந்த உயரமான இந்த மலைகள், இதெல்லாம் உன்னுடைய ரப் அப்ப என்ன செய்வான்? கேள்வியை பார்த்தீங்களா? இந்த மாதிரி மக்கா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்படி கேட்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. எப்படிப்பட்ட வசனம்? நபியே, இந்த மலைகளை பத்தி என்ன செய்வாங்கன்னு இந்த மக்கள் உங்கள்ட்ட கேக்குறாங்களா, அதெல்லாம் உடைச்சு நொறுக்கி சிதறடிச்சிருவான், உடைச்சு நொறுக்கி தூள் தூளாக்கிருவான், கடையப்பட்ட பஞ்சு மாதிரி பறக்க விட்டுருவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய இப்னு ஜுரைஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இப்னுல் முன்திர்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம், இந்த மாதிரி மலைகளை, பாறைகளை அதெல்லாம் உடைச்சு அதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற மக்காலே பாருங்களேன், அந்த பாறைகளை அந்த மலைகளை எல்லாம் உடைச்சு அப்புறப்படுத்தி எடுத்து அந்த மலை இருந்த இடத்துகள்ல, அந்த சுற்றுப்புறங்கள்ல
போக்குவரத்து சாலைகள் அமைச்சிருக்கிறாங்க, கட்டடங்களை கட்டி இருக்கிறாங்க. இது மனிதனே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? மனிதனுக்கே அந்த மலைகளை உடைச்சு பேத்து எடுத்து அப்புறப்படுத்திட்டு சாலைகளையும் கட்டடங்களையும் கட்ட முடியும்டா, மறுமையினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத தூள் தூளா ஆக்குறதுக்கு கேட்கவா வேணும் இல்லையா? அப்ப அதனால நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அன்றைய தினம் என்னுடைய ரப் இருக்கான்ல அதெல்லாம் தூள் தூளா ஆக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபயதுரூஹா காஅன் ஸஃப்ஸஃபா. அதாவது அத அந்த தூளா ஆக்குனதோட மட்டும் இல்லாம அத எல்லாத்தையும் சமதளமா ஆக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அத பூரா சமதளமா மேடு பள்ளம் ஒண்ணும் இல்லாம அப்படி ஒரு விரிப்பு மாதிரி ஆக்கிருவான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல சமதளம், ஒரே மாதிரியான மேடு பள்ளம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஆஹ் விளக்கங்களை அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு வசனத்தை பயன்படுத்துறா. கா அந்த காவு அப்படிங்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை இருக்கே, அது பூமியோட சமபரப்புங்கிற ஒரு பொருளை கொடுக்கும், சமமான நிலங்கிற பொருளை கொடுக்கும். புற்பூண்டு இல்லாத பூமிய சஃபாங்கிற அந்த வார்த்தை சொல்லக்கூடியதா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கருத்துக்களை, மீனிங்களை அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. எது எப்படியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேடு பள்ளம் குழி கொண்டு அது இதுமா எல்லாத்தையும் நீக்கி மலை இந்த பாறைகள் எல்லாத்தையும் உடைச்சு தூளாக்கி அப்படி சமமா அப்படி ஒரே சமதளமா ஆக்கிடுவாங்க. அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள்கிட்ட சொல்றான். அடுத்து 107வது வசனம் பாருங்களேன். நீர் அதுல எந்த பள்ளத்தையோ மேட்டையோ காண மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அந்த நாள்ல அழைப்பவரை மக்கள் பின்தொடர்வாங்க. அதுல அந்த பின்தொடரக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு கோணலும் இருக்காது. குரல்கள் எல்லாம், சத்தங்கள் எல்லாம் அனைத்தும் அந்த அளவற்ற அருளாளனுக்கு முன்னாடி அஞ்சி அடங்கிரும். எனவே காலடி சத்தம் இருக்குல்ல, அதை தவிர வேற எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க. 108வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த 106வது வசனத்துக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் அது சமதளமான பூமி, அது பரப்பப்பட்ட பூமி, புற்பூண்டே இல்லாதது, மேடு பள்ளமே இல்லாதது அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் 107ல, அது நீ எந்த பள்ளத்தையும் மேட்டையோ காண மாட்ட. அந்த இந்த பூமியில பள்ளத்தாக்கு, மேடு, உயரமான இடம், தாழ்வான இடம் அப்படிங்கிற எந்த ஒண்ணுமே இருக்காதுங்கிற ஒரு விளக்கத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இன்னும் ஒரு கால அறிஞர்கள் நிறைய பேர் இதை சொல்றாங்க. இது தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வந்திருக்குன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 108வது வசனத்துல அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாள்ல அழைப்பவரை, இந்த அழைக்கக்கூடியவரை மக்கள் எல்லாம் பின்தொடருவாங்க. எந்த கோணலும் நான் வரமாட்டேன், என்னால முடியாது. நீ என்ன, நீ கூப்பிட்ட பக்கமெல்லாம் வர முடியுமா? அதெல்லாம் கரெக்டா நிக்க முடியாது. எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இடுப்பு நோவுது. இதெல்லாம் யாரும் எந்த ஒண்ணும் சொல்லவே மாட்டாங்களாம். அப்படி கோணலே இல்லாம அப்படி நேரா நேர்த்தியா போவாங்களாம். அந்த பயங்கரமான சூழ்நிலைய பார்க்கக்கூடிய அந்த நாள்ல அழைப்பவரின் குரலை கேட்டதும் அவரை நோக்கி மக்கள்லாம் இது என்ன தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையா இருக்குன்னு வேகமா கோணல் மாணல் அங்க இங்க அடிச்சு முண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாம அப்படி ஸ்ட்ரைட்டாவே போயிட்டே இருப்பாங்களாம். இத சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த அக்கறை உலகத்திலேயே இருந்திருந்தா இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கேட்கறது, நேர்த்தியா இருக்கிறது, அழகா நடக்கிறது, சத்தமே இல்லாம போறது, ஆடி அடங்கி ஒடுங்கி போய் இருக்கிறது, இந்த நேர்த்தி உலகத்துல அழைப்பாளர் அழைத்தார்ல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்துச்சுல்ல, எச்சரிக்கையும் வந்துச்சுல்ல, சுப செய்தியும் சொன்னாங்கல்ல. அப்ப அந்த உலகத்திலேயே இத அக்கறையோட எடுத்திருந்தா பயன் கிடைச்சிருக்கும் இல்லையா? பயனே கொடுக்காத இந்த நேரத்துல விரைந்து கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கி போய் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அப்போ இதுவரைக்கும் போன காலங்கள் போட்டும், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அத்தூபு இலைக்,
அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி ذنب وخطيئة وأتوب إليه அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இப்படி நம்ம அல்லாஹ் இடத்துல நிறைய மன்னிப்பு தேடுவோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நமக்கு துஆக்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி, என்னுடைய ரப்பே நீதான் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவன். இந்த திசையுதுல் இஸ்திக்ஃபார்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் யார் காலையில செய்தார்களோ அல்லது மாலையில இஹ்லாஸான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து நன்மையை நாடி செய்தார்களோ அவர்களுடைய முன் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தையும் பரிசா கொடுக்கிறான்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த தௌபாக்களை செஞ்சு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பெறலாம். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் நம்ம பயனுள்ளதா ஆக்கணுமா இல்லையா? நிச்சயமா. நம்ம இந்த அல்லாஹ்வுடைய அழைப்ப கேட்டு நேர்த்தியா, அழகா, பயந்து, அஞ்சி அவனிடத்துல நம்ம போய் தௌபா செய்யும் போது, அவனிடத்துல நன்மையை நாடி நாம் அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அமல்கள் செய்யும் போது, தொழுகையா இருந்தாலும் சரி, திக்ரா இருந்தாலும் சரி, குர்ஆன் திலாவத்தா இருந்தாலும் சரி, சதக்கா, தான தர்மங்கள், எந்த ஒரு பணியா இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் உனக்காக செய்யறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இதுல எந்த ஒரு கஷ்டம் இல்லாம பாதுகாத்து இலகுவாக்கி குடி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ இருந்து நம்ம முயற்சி பண்ணோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைய அவனுடைய பொருத்தத்தை இன்ஷா அல்லாஹ் தருவானா இல்லையா? கண்டிப்பா தருவான். அவன் இரக்கமானவன். நபியே, என்னுடைய பாவம் செய்த என்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லுங்க, என்னுடைய அருள்ல, என்னுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்க வேணாம்னு சொல்லுங்க. பாவத்துக்கு மன்னிப்பு தேட சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன். நல்ல அமல் செய்ய சொல்லுங்க, அந்த நல்ல அமல பன்மடங்கா நான் வளர்த்து கொடுக்குறேன் இப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நினைவூட்டல் நமக்கு. அழகான முறையில அமல் செய்யறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைய அந்த ஏதோ தவறான வழியில போயிருந்தால் அதுல இருந்து ரிட்டர்ன் அழகா மாத்திக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவ்வளவு அக்கறையோட நீங்க உலகத்திலேயே இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். ஆனா பயனளிக்காத இந்த நேரத்துல அப்படி கட்டுப்பட்டு நடக்கிறீங்களே, ஆனா பிரயோஜனம் இல்லையேங்கிற ஒரு நினைவூட்டல் சொல்றாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. 19வது அத்தியாயத்துல 38வது வசனம். அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் நம்மிடம் வரக்கூடிய நாளில் அவர்களின் கேள்விதான் என்ன, அவர்களின் பார்வைதான் என்ன, எல்லாம் நேர்த்தியா அஞ்சி நடுங்கி இருக்கும். ஆனா பிரயோஜனம் இருக்குமா? அல்லாஹ் தாலா துனியாவுல தான் நமக்கு நன்மைகளை சேகரிக்கக்கூடிய இடமா, தௌபா கேட்கக்கூடிய இடமா, அமல் செய்யக்கூடிய இடமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகியிருக்கான். ஆனா அங்க மறுமை நாள்ல போய் கட்டுப்பட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிரும். அதனாலதான் அவங்களுடைய கேள்விதான் என்ன, அவங்களுடைய பார்வைதான் என்ன. அவ்வளவு அழகா இருக்கே அப்படிங்கறத அந்த 19வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்தையும் நமக்கு சொல்றாங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் அழைப்பாளரை நோக்கி விரைந்தோடுவார்கள். அந்த சத்தம் கேட்டுட்டாவே வேகமா அவசரமா போய் அவருக்கு பின்னாடி நிப்பாங்க. எப்படி நாங்க கேட்டோம், கட்டுப்பட்டோம் அப்படின்னு உடனே போய் நிப்பாங்க. இதுதான் 54வது அத்தியாயத்துல 8வது வசனம். அப்போ இந்த வசனத்துக்கு முஹம்மது பின் கஅப் அல் குரலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல மனிதர்களை கடுமையான இருள்ல அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். அப்போ வானங்கள் மடிக்கப்பட்டுரும், விண்மீன்கள்லாம் நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்துரும், சூரியனும் சந்திரனும் போயிரும். அப்போ ஒருவர் அழைப்பு கொடுப்பாரு. அப்ப மக்கள் அவரோட குரலை கேட்டதும் அவர் அப்படியே பின்தொடர்ந்து ஓடுவாங்க, போயிடுவாங்க. அந்த நாள்ல அழைப்பவரை மக்கள் பின்தொடருவாங்க. அதுல எந்த ஒரு கோணலோ, எந்த ஒரு மாற்றமோ, நேர்த்தியின்மையோ இருக்காது. அல்லாஹ் தஆலா அதத்தான் இந்த இதுல சொல்லி காட்டுறான். அதுல கோணல் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ல சொல்றாங்க, அதுல இருந்து சற்று விலக மாட்டாங்க, அந்த லைன்ல இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதுல இருந்து எந்த பிறழ்வும் இராது. அதுல இருந்து பிறழ்ந்து வர மாட்டேன், போக மாட்டேன்னு எந்த ஒரு தர்க்கமோ விலகி போறதோ இருக்காது. அப்படிப்பட்ட பொருள்லாம் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாம் அதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அழைப்பு
நம்மளிடம் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அதன்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய உபதேசி, பேசாத உபதேசி இரண்டையும் விட்டு சென்றிருக்கிறேன். இதை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் நேர்வழி அடைவார்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பேசக்கூடிய உபதேசி என்ன தெரியுமா? நம்மளோட தினமும் எந்த நேரம் எடுத்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதும்போது அது நம்மளுடைய பேசி நம்மளோட அழகான முறையில கலந்துரவாடி நமக்கு அழகான உபதேசங்களை சொல்லும், எச்சரிக்கைகளை சொல்லும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பேசக்கூடிய உபதேசி. பேசாத உபதேசி என்ன? மரணம், மௌத்தை நாம நினைக்கிறது. அது நம்மளோட பேசாது. ஆனா நம்மகிட்ட ஒவ்வொரு நேரமும் எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்கும். நமக்கு மரணம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரம், எப்ப, யாருக்கு, எந்த இடத்துல ஏதாச்சும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. அது நம்மளோட பேசாமையே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எப்ப வருவேன்னு உனக்கு தெரியாதுல்ல, நல்ல அமல் செஞ்சுக்கோ. அதுக்கு முன்னாடி உன்னுடைய செயல்களை திருத்திக்கோ, உன்னை சீர்படுத்திக்கோ. நீ எதையுமே எடுத்துட்டு போக மாட்ட. வெறும் கையோட எப்படி பொறந்தப்ப நீ வந்தியோ அதே மாதிரிதான் நீ ரிட்டர்ன் போற. என்ன பெரிய பிள்ளையா இருக்க, வளர்ந்த பிள்ளையா இருக்க. அதுதான் வித்தியாசம். அதனால அதுக்கு முன்னாடி உன்னுடைய அமல்களை செயல்களை சீர்படுத்திக்கோன்னு நமக்கு அழகான உபதேசம் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நாம அழகான முறையில எடுத்து செயல்படக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து இப்போ அடுத்து சொல்றாங்க, அந்த காலடி ஓசையை தவிர வேற எதுக்குமே கேட்காதுன்னு இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த அளவற்ற அருளாளனுக்கு அஞ்சி அப்படி அடங்கி ஒடுங்கிரும் எல்லாமே. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லையில அப்படி அமைதியாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. சுத்தி ரஹ்மத்துல்லாஹும் அதையேதான் சொல்றாங்க. அதனால இந்த காலடி ஓசையை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். அதுக்கு ஸைத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன மாதிரியே பாதங்களின் அந்த மிதி ஓசை இருக்குல்ல, அதுதான் இருக்கும். அலி பின் அபி தல்ஹா ரஹ்மத்துல்லாஹ், ஏன்னா சஹாபாக்களே அந்த பேர் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்தவங்க. அவங்களுடைய அறிவிப்புல சொல்றாங்க மெல்லிய ஓசை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. சோ அன்றைய தினம் அந்த காலடி சத்தம் அதை தவிர வேற ஒண்ணும் இருக்காது. ஒரு ஒரு மெல்லிய ஓசை அதன் மூலமா வர்றது அதுதான் இருக்கும். இந்த ரெண்டு கருத்தையுமே ஸைத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அந்த மெல்லமா பேசுறது, பாதங்களோடைய அந்த மிதி ஓசை, இதுதான் இருக்கும். இது ரெண்டுமே பொருத்தமான கருத்து தான் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பாதங்களுடைய அந்த நடக்கிற சத்தம் இருக்குல்ல, மஹ்ஷர் பெருவெளியில அந்த மக்களை நோக்கி அப்படியே அமைதியா அடக்கத்தோட விரைவா நடந்து போறாங்கல்ல, அத சொல்லி காட்டுது. மெல்லமா பேசுறதுங்கிறது இருக்குல்ல, ஒரு சமயம் இது இருக்கும், ஒரு சமயம் இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது அத்தியாயத்துல 105வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளில் அவனது அனுமதியின்றி யாரும் பேச இயலாது. அவர்களின் நற்பேர் அற்றவர்களும் இருப்பாங்க, நற்பேர் உள்ளவர்களும் இருப்பாங்க. நல்லது செஞ்சவங்களும் இருப்பாங்க, தீமை செஞ்சவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாருமே பேச முடியாது. அவ்வளவு நிசப்தமா, அவ்வளவு அமைதியா அந்த அளவற்ற அருளாளனுக்கு முன்னாடி கட்டு அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 109வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாள் அளவற்ற அருளாளனுக்கு யார் அனுமதி கொடுக்கிறானோ, அவரது சொல்லை பொருந்தி கொண்டானோ, அவருக்கு தவிர வேற யாருக்கும் பரிந்துரை செய்ய எந்த ஒரு பயனும் கிடைக்காது, அளிக்காது. வேற யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹு அக்பர். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 109வது வசனத்துல அந்த நாள்ல அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி கொடுத்து அவரது சொல்லை பொருந்தி கொண்டானோ, அவருக்கு தவிர வேற யாருக்கும் அவன்கிட்ட பரிந்துரை செய்ய எந்த பயனும் கொடுக்காதுன்னு அல்லாஹ் தெரியப்படுத்துறான். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 2வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 255வது வசனத்தை எடுத்து சொல்றாங்க, அவனது அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசுவோர் யாரும் உண்டோ? இல்ல. அந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2வது அத்தியாயத்துல 21வது அத்தியாயத்துல 28வது வசனம்,
அல்லாஹ் பொருந்தி கொண்டோருக்கே தவிர மற்றவருக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அவனது அச்சத்தால் அவர்கள் நடுங்கி கொண்டிருப்பார்கள். அப்படி அவனுடைய அச்சத்துல நடுங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அவனோட அனுமதி இல்லாம யாரும் எந்த பரிந்துரையும் பேசவே முடியாது. இன்னைக்கு பேசுறோம் பேச்சு, வந்துட்டார் பேசாத, சொல்லக்கூடாது. பாஸ் இருக்கிறாரு, அவர் தான் பேசுவார், நம்ம பேசக்கூடாது. நான் பேசுறேன், என்னை விட என்ன சத்தத்தை உயர்த்தி பேசுறேன், இப்படி எல்லாம் சொல்ற எவ்வளவோ விதவிதமான பேச்சு இருக்கு. அன்னைக்கு போய் யாராச்சும் சொல்ல முடியுமா? பாஸும் சொல்ல முடியாது, ஓனரும் சொல்ல முடியாது, தலைவரும் பேச முடியாது, பிரைம் மினிஸ்டரும் பேச முடியாது. எல்லாம் ஆடி அடங்கி ஒடுங்கி அச்சத்துல நடுங்கி போய் நின்றுட்டு இருப்பாங்க. 21வது அத்தியாயம் 28வது வசனம். அடுத்து அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவருக்கு தவிர வேற யாருக்கு அவன்கிட்ட பரிந்துரை செய்தது எந்த பயனும் கொடுக்காது. 34வது அத்தியாயத்துல 23வது வசனம். அப்ப இவ்வளவு வசனங்களை நமக்கு எதை சொல்லுது? அல்லாஹ் இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்டால், அழைப்பாளர் அழைத்தால் அவருக்கு பின்னாடி அஞ்சி நடுங்கி பயந்து அப்படியே நேர்த்தியா அழகா கட்டுப்பட்டு போய் நிப்பாங்களே தவிர அந்த நடை ஓசை, அந்த நடக்கிற அந்த காலடி ஓசையை தவிர எந்த ஒரு சத்தமே கேட்காது. ஆடி அடங்கி ஒடுங்கி போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு பரிந்துரை செய்ய, ரெக்கமெண்ட் செய்ய அனுமதி கொடுக்குறானோ அதுலயும் யாருக்கு செய்ய அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முடியும். மத்த யாரு எதுக்குமே பேச முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நம்மள மாற்றத்துக்கு, நம்ம ரப்புக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்தா தானே அந்த அழகான நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல நான் இறைவனுடைய அந்த அரியாசனத்துக்கு கீழே, அந்த அர்ஷுக்கு கீழே வந்து அல்லாஹுவுக்கு சுஜூது செய்து விழுவேன், சிரவணக்கம் செய்து விழுவேன். ஏராளமான எக்கச்சக்கமான புகழ்மொழிகளை கூறி அல்லாஹுவை நான் புகழுவேன், போற்றுவேன். அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையெல்லாம் அந்த நேரத்துல எனக்கு உள்ளத்துல தோன்ற செய்வான். இப்ப அத நான் உங்களுக்கு கணிச்சு ஒரு கெஸ் பண்ணி சொல்லலாமாண்டா? முடியாது. அது அல்லாஹ் அந்த நேரத்துல எனக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம நான் அப்படி சுஜூதுல கிடக்கிறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நேரம் நாடுறானோ அவ்வளவு நேரம் என்னை அப்படியே வச்சிருவான். நான் அந்த சுஜூதுலயே விட்டுருவான், நான் இருப்பேன். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தலையை உயர்த்துங்க, சொல்லுங்க, செவியேற்கப்படும். நீங்க இப்ப கேளுங்க, நான் உங்களுடைய கேள்விய, உங்களுடைய அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். பரிந்துரை சொல்லுங்க, உங்களுடைய பரிந்துரை நான் ஏற்றுக்கிறேன் அல்லாஹ் கூப்பிடுவான். அப்போ இறைவன் நான் யாருக்கு பரிந்துரை செய்யலாங்கிறதையும் ஒரு வரையறுத்து எனக்கு ஒரு லிஸ்ட கொடுத்து எனக்கு கொடுப்பான். அப்போ நான் பரிந்துரை செய்யப்படுற அந்த ஆளுகள் எல்லாம் அப்படியே சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி வைப்பேன் எப்படின்னு சொல்லி இது நான் திரும்ப திரும்ப போய் அல்லாஹ் இடத்துல நான் பரிந்துரை செய்வேன். மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய ரப்பிட்ட செல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தடவை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அறிவிப்பை அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 7410வது ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல 327வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, தூதர் ஹபீபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிந்துரைக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை அல்லாஹ். அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் நபியவர்கள் மீதும் மற்ற தூதர்கள் மீதும் நிலவட்டோண்டு இந்த இடத்துல இவனுக்கு சீரகமெல்லாம் துஆ செய்றாங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நம்மெல்லாம் தான் கேக்குறோமே, கேள்விகளுக்கே இல்லாத, ரெக்கமெண்டே இல்லாத அந்த கூட்டத்துல சேர்ந்துடணும்னு ஆசைதான், பேராசைதான். நம்ம எல்லாரும் அதுல சேரணும் இல்லையா? ஆனா அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கணுமே. இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவன் இடத்துல நம்ம நம்பிக்கை வைப்போம். இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை, அவங்களோட ரெக்கமெண்ட், அவங்களோட ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அப்போ அதுக்கும் நம்ம துஆ செய்யணும். யா அல்லாஹ், அவனுடைய தூதருடைய அந்த ஷஃபாஅத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் அழகான முறையில் தந்தர் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.
அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது இந்த ஹதீஸ சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருந்து சுஜூத் செஞ்சு அல்லாஹ்வை புகழ்வாங்க. இப்ப உள்ள வார்த்தைகள் எல்லாம் இல்லாம வேற அல்லாஹ் அந்த நேரத்துல ஒதுக்கி செய்வானாம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த புகழ அல்லாஹ் நாடும் வரைக்கும் அப்படியே சுஜூதிலேயே விட்டுருவானாம். அப்புறம் அவன் நாடும்போது தலைய உயர்த்தி நீங்க பரிந்துரை செய்யுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப பாருங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தடவை கேட்கல, 2 தடவை கேட்கல, 4 தடவை சொல்றாங்க. அப்ப பாருங்க அவங்களுக்கு இந்த உம்மத்து மேல எவ்வளவு ஆசை, எவ்வளவு அக்கறை, எவ்வளவுதான் அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 110வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களுக்கு முன் இருந்தவையும் அவங்களுக்கு பின் இருக்கக்கூடியவையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். அவனை அவர்களால் முழுமையா அறிந்து கொள்ள முடியாது. அவனை பத்தி யாரும் அறிஞ்சுக்கிற முடியாது. ஆனா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, ரகசியமா என்ன இருக்கு, வெளிப்படையா இருக்கு, எல்லாம் அறிந்தவனா இருக்கு. அல்லாஹாலா படைப்பினங்களை பத்தி முழுமையான அறிவு அவனுக்கு இருக்கு. ஆனா படைத்தவனுடைய அறிவு அவனை பற்றியது நமக்கு இருக்கா? இல்ல. அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டான். அதை தொடர்ந்து அதை பத்தி சொல்லும் போது அவன் அறிந்தவற்றில் அவன் நாடியதை தவிர எதையுமே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. 2வது அத்தியாயம் 255வது வசனம். அப்ப அவன் நாடுனதுதான் எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற முடியும். அவன் நாடாததை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்விதான், தெரிஞ்சுக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த அடுத்த வசனத்துல இன்னும் நிறைய விஷயங்களும் அல்லாஹ் சொல்றதுக்கு இருக்கான். அல்லாஹு அக்பர். 110 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில அழைப்பாளர் அழைப்புக்கு மக்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நேர்த்தியா போய் நிப்பாங்க. அந்த சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமுமே கேட்காது. இந்த நேரத்தையும் இந்த அழகும் நீங்க துனியாவுல இருக்கையிலேயே செய்திருந்தீங்கன்னா ஒரு பயனளிக்குமேங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து அன்றைய தினம் யாரும் பேச முடியாது. எல்லாம் அடங்கி ஒடுங்கி அஞ்சி நடுங்கி போய் நிற்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்ய சொல்றானோ அவங்க மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சிபாரிசா செய்வாங்க. அந்த இடத்துல நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஷஃபாஅத் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் திரும்ப திரும்ப போய் அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்து உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. இந்த அழகிய செய்தியையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம கேட்டு உள்வாங்கி விளங்கி அழகான முறையில நமக்கு கொடுத்த இந்த ஆயுள் காலங்களை பயன்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் உத்தம தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையை அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தந்தர் யா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அமல்களை அழகானதாகவும் அவனுக்கு பொருத்தமானதாகவும் இஹ்லாஸான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்கள் செய்யவும் யா அல்லாஹ் அந்த அமல்கள் ஒவ்வொன்றையும் உனக்காக இஹ்லாஸோடு தக்வாவோடும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.